இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. ஸோ இன்னைக்கு யூஸ்வலா நம்ம வந்து டியூஸ்டே கிளாஸ்ல என்ன பார்ப்போம்னாக்கா கேரக்டர் ஸ்டடி தான் பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லைங்களா. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்கா எஸ்காட்டாலஜின்னுவாங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த ராஜ்யம், அது குறித்து நம்ம தியானிக்கலாங்க. இதுல வந்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னாக்கா, மெஜாரிட்டி ஆஃப் ப்ராடஸ்டன்ட் பிலீவர்ஸ் என்ன நம்புறாங்கனாக்கா, ரெண்டு விதமான வருகை இருக்கு அப்படின்ட்டு. ஒன்னு ரகசிய வருகை, ஒன்னு இருக்கு இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வருவாரு. சோ இது வந்து ரெண்டு விதமா இருக்குது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, வந்து இருத்தல் ஒண்ணு, அதுக்கப்புறம் வெளிப்படையா அவர் ரிவீல் ஆகுறது, இது ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா. இத பத்தி நம்ம மூத்த சகோதரர் கூட பேசியிருக்கிறாருங்க சபையில. சோ இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து ரகசியமா வராரா, அந்த மாதிரி பைபிள்ல ஆதாரங்கள் இருக்குதா இல்லைங்களா. 23 விஷயங்களை வந்து இதை பத்தி நம்ம பாக்குறோங்க. சுருக்கமா பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்களா. ஸோ இயேசு கிறிஸ்து ரகசியமா வரங்கிறதுக்கு வேதத்தின் அடிப்படையில நம்மளால ஆதாரத்தை காட்ட முடியுமா, இல்ல எப்படி வராரு அக்கார்டிங் டு த பைபிள் இயேசு கிறிஸ்து எப்படி வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ முதலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வசனம் என்ன தெளிவா சொல்லுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து விசிபிளா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வருவாருன்ட்டு இருக்குதுங்க வசனம் இல்லைங்களா. எல்லா கண்ணும் காணுன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு ரெண்டு வசனங்கள் பார்க்கலாங்க ஆதாரமா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 1:7. இதோ அவர் மேகங்களோடே வருகிறார், அவரை அவரை குத்தினவர்களும் உடப்பட்ட ஒவ்வொருவர் கணுமாக அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். பாத்தீங்களா. சோ குத்தினவரும் காண்பார்கள், வெளிப்படையா தான் வருவாங்கன்ட்டு இருக்குதுங்க. மேத்யூ சாப்டர் 24:30 கூட இதே மாதிரி தான் சொல்றாங்க. இது இயேசுவே சொல்ற வார்த்தை. மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது பூமியின் எல்லா கோத்திரங்களும் புலம்பி மனுஷகுமாரனை வானத்தின் மேகங்களில் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வர காண்பார்கள். சோ வல்லமையோடு வருவாரு. எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் காணும்படிதான் வருவாங்கன்ட்டு இருக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சீக்கிரட்டா வருவாங்கன்ட்டு இல்லைங்க, ரகசியமா வருவாங்கன்ட்டு இல்ல, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வருவாங்கன்ட்டு வசனம் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லைங்களா. எல்லா கண்களும் காணும்ன்ட்டு இருக்குதுங்க. லிட்டரலா எப்படி பார்ப்பாங்கன்றது அது தேவ ரகசியம், அது நம்மளுக்கு தெரியாதுங்க. மேபி முகமுகமா தரிசிப்பாங்களா இல்ல வேற மாதிரி இருக்குமான்றது தெரியல. ஆனா லிட்டரலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வருவாங்கன்ட்டு தெளிவா வசனங்கள் இருக்குது இல்லையா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் எப்படி வருவாருன்னு பாத்தீங்கன்னா, அடையாளம், ரெண்டு அடையாளம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து தேவ எக்காலம் இல்லைங்களா, பிரதான தூதனோட சத்தம், இது ரெண்டுமே இருக்குதுங்க இல்லைங்களா. இது ரெண்டுமே ரகசியமா வரும்ன்ட்டு இல்ல, ரிவீலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் அந்த சத்தம் ஒலிக்கும் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. இது வந்து 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 4:16. கர்த்தர் தாமே ஆர்ப்பரிப்போடும் பிரதான தூதனுடைய குரலோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இறந்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். எப்படி வருவாங்கனாக்கா, ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இப்படித்தான் வருவாங்கன்ட்டு இருக்குதுங்க. ரகசியமா வருவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு வசனமும் நம்மளுக்கு அடையாளமா இல்ல. ஆனா வந்து ஆனாலும் ஜனங்க நம்புறாருங்க கண்மூடித்தனமா. ஆனா வசனம் எப்படி இருக்குதுங்க, தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோட வருவாங்கன்னு தான் இருக்குது இல்லையா. 1 கொரிந்தியர் 15:52 கூட பாக்கலாம். ஒரு நொடியில் கண் இமையில் கடைசி எக்காலத்திலே எக்காலம் ஒலிக்கும். அப்பொழுது இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுந்திருப்பார்கள். இந்த எக்காலம் ஒலிக்கான்ட்டு இருக்குது. இந்த எக்காலம் ரகசியமா இருக்குன்ட்டு இல்ல, இந்த எக்காலம் வந்து எல்லாருக்கும் கேட்கற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. தேவ எக்காலமா இருக்குது, பிரதான தூதனோட சத்தம்ன்ட்டு இருக்குதுங்க. இது எல்லாமே எப்படின்னா ரகசியமா இருக்கிற மாதிரி இல்லைங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் நடக்கிற விஷயம். சோ இதை எப்படி ஒரு சில ஜனங்கள் மட்டும் தான் கேட்கும்ன்ற மாதிரியா இல்ல இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் தேவன் இதை வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ வார்னிங் கொடுக்குறாருங்க. நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு சொன்னா என்னங்க நம்பாதீங்கன்னு தான் சொல்றாரு அவரு இல்லைங்களா. ரகசியமா வரேன், அங்க இருக்கிறேன், அரை வீட்டுல இருக்கிறேன், இங்க இருக்கிறேன்னு சொன்னா அதை நீங்க நம்பாதீங்கன்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 26, 27. மேத்யூ சாப்டர் 24. ஆகையால் இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னால் போகாதிருங்கள். இதோ அவர் உங்களோடு கூடங்கள் இருக்கிறார் என்று
சொன்னால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல. அது வரைக்கும் போறோம். என்ன சொல்றாருனாக்கா, இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, வனாந்தரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்னங்க, நம்பாதீங்க. இப்படிதான் வந்து நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாருங்க. ரகசியமா வந்திருக்கிறாரு, யாருக்கும் தெரியல இல்லைங்களா, சில பேருக்கு மட்டும் தான் அதை வந்து உணர முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஜனங்களை மோசம் போக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில எப்படி இருக்குது, இந்த மாதிரி சொன்னா நீங்க அதை நம்பாதீங்கன்னு அவரே சொல்றாரு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது வானமும் பூமியும் அசைக்கப்படும்ட்டு இருக்குதுங்க வசனம். இதுவும் பாத்தீங்கன்னாக்கா ரகசியம் கிடையாது இல்லைங்களா. வானம் பூமினாக்கா என்டையர் யூனிவர்ஸ், இது கம்ப்ளீட்டா ஏர்த்தையே வந்து அவர் ஷேக் பண்றேன்னு தான் இருக்குது இல்லைங்களா. இதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் சீக்ரெட், இது வெளிப்படையா நடக்கக்கூடிய சம்பவம். மேத்யூ சாப்டர் 24:29, மத்தேயு 24:29. அந்த நாட்களின் உபத்திரவத்துக்கு பின்பு உடனே சூரியன் இருண்டு போகும், சந்திரன் தன் ஒளியை கொடுக்காது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானங்களின் சக்திகள் அதிரப்படும். வானங்களின் சக்திகள் என்னங்க அதிரப்படும். இது எப்படி சீக்கிரட்டா நடக்குங்க இல்லைங்களா. சீக்கிரட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடக்கக்கூடிய காரியங்கள். இது எல்லாமே இப்ப சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாமே எல்லாருக்கும் தெரியவா வெளிப்படையா நடக்கக்கூடிய காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. எபேசியர் 12:26 படிங்க. அவர் குரல் அப்பொழுது பூமியை அதிர செய்தது. போதும். அவர் குரல் என்னங்க பூமியை அதிர செய்தது. இப்பொழுதோ இன்னொரு முறை பூமியை தானல்ல வானத்தையும் அதிர செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில நடக்குங்க. இன்னொரு முறை என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் டைம் எங்க அசைய பண்ணாருனாக்கா சீனாய் மலையில. அங்க அவரோட பிரச்சனை வரும்போது அது ஒரு விதமான அதிர்வு ஏற்பட்டுச்சுங்க. எல்லாரும் பயப்படுறாங்க கிட்ட போறதுக்கே. என்னங்க அந்த சத்தத்தை கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது, நடுக்கும். அதே மாதிரிதான் ரெண்டாவது வரையும் ஆகுதுன்றாருங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்குங்க சவுண்டு இல்லையா, ஒரு அதிர்வு. சாதாரணமா ரகசியமா வர மாதிரி இருந்தா இதெல்லாம் எப்படி நடக்கும். வர அடையாளங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியற மாதிரி இல்லைங்களா, வெளிப்படையா நடக்கிற மாதிரி தான் இருக்குது அவர் சொல்ற ஒரு விஷயங்களும் இல்லைங்களா. அடுத்து இன்னொரு வசனம் என்ன சொல்றதுனாக்கா, எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள்னு இருக்குதுங்க இல்லைங்களா. புலம்புவார்கள், இதுவும் பாத்தீங்கன்னாக்கா ரகசியமா நடக்கக்கூடிய காரியமே அல்ல. மேத்யூ சாப்டர் 24:30. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது பூமியின் எல்லா கோத்திரங்களும் புலம்புவார்கள். பாத்தீங்களா, பூமியில எல்லா கோத்திரமும் நாங்க புலம்புவாங்க. ரகசியமா இருந்தா பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி புலம்ப முடியுங்க, அது வாய்ப்பே இல்லை. எல்லாரும் வந்து பார்த்து புலம்புவாங்க அப்படின்ட்டு இருக்குது. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறாருங்க. ஜகரியா 12:10, ஜகரியா சாப்டர் 12:10 கூட வருது. அவர்கள் தங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்ப்பார்கள், ஒரே மகனுக்காக புலம்புகிறது போல அவருக்காக புலம்புவாங்க. பாத்தீங்களா, குத்தினவர்கள் காணி நாங்க புலம்புவாங்க அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவர் எப்படி வருவாருன்னு இருக்குதுனாக்கா மகிமையோடு வருவாருங்க. சாதாரண மகிமை இல்லைங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு வார்த்தை ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்குது, பிதாவோடைய மகிமையோட வருவாருன்ட்டு இருக்குதுங்க வசனம். அப்படிதான் இருக்குது. மேத்யூ சாப்டர் 16:27, மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையோடும் தம்முடைய தூதர்களோடும் வருவார், அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைகளின் படியே பலன் அளிப்பார். எப்படி வருவாரு, தம்முடைய பிதாவின் மகிமையோடு வருவாருன்னு தான் இருக்குது. ரகசியமா வருவாரு, யாருக்கும் தெரியாம இருப்பாரு அப்படின்ட்டு இல்ல இல்லைங்களா. பிதாவோட மகிமையா வருதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான விஷயம், குளோரியஸான ஒரு விஷயம். இதை எப்படி ரகசியமா வர முடியுங்க, பிதாவோட மகிமை ரகசியமா வரக்கூடிய விஷயங்களா அது இல்லைங்களா. லூக் சாப்டர் 21:27, லூக் 21:27 கூட நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மேகத்தில் வருவதை அவர்கள் காண்பார்கள் இருக்குது எல்லாரும். அது மட்டும் இல்லாம எப்படி வராருங்க, மகிமையோட வராரு, வல்லமையோட வராருங்க. சாதாரணமா வர்றது இல்ல இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டைம் தான் யாரும் நிறைய பேருக்கு தெரியாம வந்தாங்க. ரெண்டாவது டைம் அப்படி வரணும்னு அவசியமே இல்லை, ரகசியமா இல்லைங்களா. அதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லைங்க, கம்ப்ளீட்லி ஃபேலசி. அது அந்த மாதிரி விஷயங்களை நம்பினா வச்சுங்களேன், அது வேதத்துல ஆதாரம் இருந்தா நம்பலாம். அந்த மாதிரி ஆதாரமே இல்லையே. சொல்றீங்கன்ற ஆதாரம் எல்லாமே வெளிப்படையா அவங்க வருவாங்க, மகிமையோட வருவாங்க, பிதாவோட மகிமையோட வருவாரு, புத்தகங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க, புலம்புவாங்க, இப்படிதாங்க வருது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம தேவ தூதர்களோட வருவாருன்னு இருக்குதுங்க வசனம். எப்படி வருவாருங்க, ஒண்டியாவரத்துல தேவ தூதர்களோட வராருங்க, பெட்டாலியனோட இல்லைங்களா. தேவ தூதர்களோட எண்ணிக்கை எவ்வளவு நமக்கு தெரியும், 1000 10,000 இருக்குது. ஸோ வரும்போது எவ்வளவு மகிமையா இருக்குங்க, கேட்கும் போதே புள்ள இருக்கிற மாதிரி ஆகுது இல்லைங்களா. மேத்யூ சாப்டர் 25:31, மத்தேயு 25:31. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் எல்லா பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் உட்காருவார். பாத்தீங்களா, மகிமையின் சிங்காசனத்துல உட்காரு எப்படி வருவாரு,
மகிமையோடும் எல்லா பரிசுத்த தூதர்களோடும் வருவாருன்னு இருக்குதுங்க. சாதாரணமா வரத்துல ஒண்டியா வரத்துலங்க, எல்லா பரிசுத்த தூதர்களோடும் வருவார் அப்படிதான் இருக்குது. 2 தெசலோனிக்கர் 1:7 கூட நம்ம பாக்குறோம், மைட்டி ஏஞ்சல்ஸோட வராருன்ட்டு இருக்குதுங்க. 2 தெசலோனியன்ஸ் சாப்டர் 1:7. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களுடைய ஓய்வையும் கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையுள்ள தூதர்களுடைய வானத்திலிருந்து வெளிப்படும் போது அளிப்பார். இப்படிதான் வருவாருன்ட்டு இருக்குதுங்க. வானத்துல எப்படி வராரு? வல்லமையான தூதர்களோட வானத்துல வெளிப்படுவார் அப்படின்ட்டு இருக்குது. ரகசியமா வருவாருன்ட்டு இல்லையே, இல்லைங்களா? அப்படி இருந்தும் ஏன் அப்படி நம்புறாங்கன்னு புரியலங்க, இல்லைங்களா? வசனத்தின் ஆதாரத்தோட பார்க்கும்போது வல்லமையா தூதர்களோட மைட்டி ஏஞ்சல்ஸோட அவர் வருவாரு அப்படின்னு தான் இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து அவர் வந்த உடனே செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உயிர்த்தெழுதல். அவரோட சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்னங்க ஏஞ்சி வருவாங்கன்ட்டு இருக்குது வசனம் தெளிவா. யோவான் 5:29. யோவான் 5:29. ஜான் சாப்டர் 5:29. பிரேத குழியில் உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் வெளியே வருவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கான எழுந்திருக்க திரும்புவார்கள். இங்க என்ன பாக்குறாங்க? நன்மை செய்தவர்கள் எழுந்திருப்பாங்க. ஆனா எப்படி? பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க, இல்லைங்களா? இதுவும் ரகசியமா நடக்கக்கூடிய காரியம் இல்ல. இப்போ அவர் ரகசியமா வந்துட்டாருன்றாங்க, ரிசரக்ஷனே ஆகல. இதுவும் வந்து லாஜிக்கலா நம்புற மாதிரியே இல்லைங்க. அவர் வந்தா இம்மிடியட்டா இதுவும் நடக்கணும், இல்லைங்களா? டேனியல் சாப்டர் 12:2, தானியேல் 12:2. பூமியின் மண்ணிலே தூங்குகிறவர்களில் பலர் விழித்தெழுவார்கள், சிலர் நித்திய ஜீவனுக்கும். அப்படிங்களா? நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இருக்குது. ஆனா எழுந்திருப்பாங்க, இதுவும் நடக்கணும், இல்லைங்களா? அவர் வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியவாருன்ட்டு தான் வசனம் இருக்குமே தவிர அவர் ரகசியமா வருவாருன்ட்டு வசனம் இல்லை, இல்லைங்களா? இப்படிதான் எல்லா அப்போஸ்தலர்ஸும் போதிக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து மாறவே இல்லைங்க. இயேசு அதுதான் சொன்னாங்க, பவுலும் அப்படிதான் போதிக்கிறாரு, பேதுரும் அப்படிதான் போதிக்கிறாரு. இப்போ தெசலோனிக சபைக்கு பவுல் எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 1:10. அவர் வருகிற நாளிலே தமது பரிசுத்தவர்களிடத்தில் மகிமைப்படவும் விசுவாசித்தவர்களிடத்தில் அதிசயமாகவும் இருப்பார். எப்படி இருப்பாருங்க? மகிமைப்படவும் அதிசயமா இருப்பார். இது கண்ணுக்கு தெரியாம எப்படி அதிசயமா இருக்க முடியுங்க? எப்படி அவர் குளோரிய தெரியாம ரகசியமா இருந்தா அவரோட குளோரியை எப்படி பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்பட முடியும்? இதெல்லாம் வெளிப்படையா அவரோட மகிமையா தெரியணுங்க. ஃபர்ஸ்ட் சபைக்கு என்னங்க அது ஒரு மகிமையா இருக்க போகுது அந்த நாள், இல்லைங்களா? 1 பேதுரு 1:7, 1 பீட்டர் சாப்டர் 1:7. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுதலின் போது வெளிப்படுதல் நத்திங் பட் அவரோட செகண்ட் கமிங் தாங்க. அவர் அது வந்து எப்படி வருதுனாக்கா வெளிப்படையா தான் வராருன்ட்டு இருக்குதுங்க. இட் வில் பி அ ரெவலேஷன், இல்லைங்களா? இடனா ரகசியமா எங்குமே இல்லைங்க, இல்லைங்களா? வெளிப்படுவாருன்னு தான் இருக்குது வசனம், இல்லையா? எப்படி வராரு? இன்னொரு அடையாளம் என்னன்னாக்கா மேகங்கள்ல வராருன்ட்டு இருக்குதுங்க. இப்போ மேகங்கள்ல வராருனாக்கா அது எப்படி தெரியாம இருக்கும், இல்லைங்களா? அவரே சொல்ற ஆதாரங்கள் தான், மேகங்கள் தான் வருவாரு, இதை நீங்க பாப்பீங்கன்ட்டு அவரே சொல்றாரு. அப்ப அவரே சொல்லும் போது நம்ம எப்படி அவர் ரகசியமா வருவாருன்னு எடுத்துக்க முடியுங்க, இல்லைங்களா? மார்க் 14:62, மார்க் சாப்டர் 14:62. நீங்கள் மனுஷகுமாரனை வல்லமை உள்ளவருடைய வலப்பக்கத்தில் உட்கார்ந்திருக்கவும் வானத்தின் மேகங்களோட வருவதையும் காண்பீர்கள். நீங்க பாப்பீங்கன்றே சொல்றாருங்க. அப்புறம் என்னங்க? நீங்க பாப்பீங்க வல்லமையா வருத்த வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறத வல்லமையா வருத நீங்க மேகங்கள்ல வருத்த பாப்பீங்கன்னே சொல்லிட்டாரு. நான் ரகசியமா வருவேன், அதுக்கப்புறம் திருப்பி வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையமா வரேன்னு சொல்லவே இல்லை எங்கேயே, இல்லைங்களா? வசனங்கள் இப்படிதாங்க வருது. ஆதாரபூர்வமா பார்க்கும்போது இப்படிதான் வசனம் வருது. 2வது என்னன்னா அவர் வந்தவொடனே என்ன பண்றாருனாக்கா அந்தி கிறிஸ்துவ அழிகிறாருங்க. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரகசியமா நடக்கக்கூடிய காரியமே அல்ல. இது வந்து வெளிப்படையா நடக்கணுங்க, இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிய வரணும் இது. 2 தெசலோனிக்கர் 2:8 படிங்க. 2 தெசலோனியன் சாப்டர் 2:8. கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து தமது வருகையின் பிரகாசத்தினாலே அவனை நிர்மூலமாக்குவார். எப்படி நிர்மூலமாக்குறாரு அந்தி கிறிஸ்துவ? அவர் வருகையின் பிரகாசத்தினால. இது எப்படி ரகசியமா வருங்க? வருகையின் பிரகாசம் ரகசியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சான்ஸே இல்ல. வருகையின் பிரகாசத்துல அவர் அழிப்பாருன்ட்டு தான் இருக்குதுங்க. இவள் கன்சியூமெண்ட் இருக்கு. இந்த பிரைட்னஸ் ஆஃப் இஸ் கம்மிங். இப்ப பிரைட்னஸ் ஆஃப் இஸ் கம்மிங்னாக்கா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாதான் அது மகிமையா இருக்கும், இல்லைங்களா? அந்தி கிறிஸ்துவ அடிக்கிறேன்றாரு, சரிங்களா? அடுத்த அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காஸ்மிக் சயின்ஸுங்க. வானத்துல அடையாளங்கள் வருது, இல்லைங்களா? இதெல்லாம் ஆகும்ன்றாரு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இது ரகசியமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப சூரியன் அந்தகாரப்படும், ஒரே இடத்துல வண்டி சூரியன் எப்படி அந்தகாரம் ஆகுங்க, இல்லைங்களா? இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய காரியங்கள். இது சீக்கிரட்டா நடக்கிற மாதிரி இருந்தா ஒரு இடத்துல மட்டும் ஆகாது,
மேத்யூ சாப்டர் 24-29 படிங்க. சூரியன் இருந்து போகும், சந்திரன் ஒளி கொடாது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். சரிங்களா? இது வந்து எக்ஸாக்டா எப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா நடக்கும்னு அவர் சொல்றாரு. இது ரகசியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி ரகசியமா சூரியத்தை எப்படி அந்தாரம் பண்ண முடியும்? சீக்கிரட்டா பண்ண முடியுங்களா? வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இது ரிவீலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பண்ண முடியும். அப்பதான் வந்து எல்லாரும் நம்புவாங்க இல்லைங்களா? இது பழைய ஏற்பாடுல வர தீர்க்க தரிசனம் தான். அது வாசிக்க வேணாங்க. யோவேல் 2:31 வர தீர்க்க தரிசனம் தான். அது நடக்கும்ன்றாருங்க. அது மட்டும் இல்லாம அவருக்காக யாரெல்லாம் வந்து விசுவாசிகள் காத்திருக்கிறாங்களோ, இப்ப நம்மள மாதிரி உண்மையா அவருக்காக காத்திருக்கிறவங்க அவரை வந்து பாப்பாங்கன்ட்டு வசனம் இருக்குதுங்க. அவர் வருகையை பாப்பாங்கன்ட்டு வசனம் இருக்கு. எபிரேயர் 9:28, Hebrews chapter 9:28. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பாவமின்றி இரண்டாம் முறை தோன்றி ரட்சிப்பை அளிப்பார். பாத்தீங்களா? டு தோஸ் who eagerly wait for him he will appear a second time. யாருக்கு அப்பியர் பண்றாரு? நம்மளுக்கு தான். நம்ம தானே காத்துட்டு இருக்கிறோம். இப்போ ரகசியமா வந்தா நம்ம பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியாது. ஆனா என்ன சொல்றாரு? அவங்களுக்காக அவர் வந்து தோன்றி அவருக்கு காட்சி கொடுப்பாருன்னு தாங்க இதோட அர்த்தம் இல்லைங்களா? 1 John 3:2 எப்படி ரிவீல் ஆகிறோம்னாக்கா, நம்ம என்னங்க அவரை பாக்குறோம். எப்படி பாக்குறோம்? அவரை போல நம்மளும் மாறி அவரை பார்ப்போம்ட்டு இது வசனம். 1 John 3:2. அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போல இருப்போம். பாத்தீங்களா? அவர் இருப்பது போலவே அவரை காண்போம். இப்ப அவர் வெளிப்பட்டுட்டாருன்றாங்க இல்லைங்களா? அவர் ரகசியமா வந்துட்டாருன்றாங்க. நம்ம ஏன் அவரை போல மாறல? இதுவும் இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் இல்லைங்களா? இப்ப அவர் வெளிப்படும் போது நம்மளும் அவரை போல மாறவன்ட்டே இருக்குது வசனம். அவரை போல மாறி அவரை பார்ப்போன்ட்டு இருக்குது இல்லைங்களா? சோ இப்படி பாக்குறாங்க. இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இது. ஆனா நம்புறாங்க அவர் ரகசியமா வந்துக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் போதுக்கிறாங்க. நிறைய பேர் நம்புறாருங்க இல்லைங்களா? இது டோட்டலி அன்பிப்ளிக்கல். அது மட்டும் இல்ல, இப்போ பரலோகத்துக்கு ஏறி போறாரு இல்லைங்களா? அந்த அப்போஸ்டல்ஸ் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தேவதூதர் என்ன சொல்றாருங்க? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவாருன்னு தானே இருக்குதுங்க. ரகசியமா வருவாரு நான் சொன்னாரு. சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1:11. உங்களிடம் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போலவே நீங்கள் அவரை வானத்திற்கு போக கண்ட அதே முறையிலே திரும்பி வருவார். அதே முறையில தான் வரணுங்க. அவர் மேகங்கள்ல தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் வசனம் வருது, மேகங்கள்ல வராருன்னு. இதுக்கு மேல என்ன வேணும் அடையாளம்? இட்ஸ் வெரி வெரி ஓப்பன் ரிவீல், எல்லாருக்கும் தெரியற மாதிரி அது நாங்க வெளிப்படையா வரங்கின்ற காரியம் தான். இது ரகசியம் நம்ம சொன்னாக்கா அது ரொம்ப முட்டாள்தனம் ஆயிடுங்க. இவ்வளவு அடையாளங்கள் வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா அவர் வெளிப்படையா தான் வருவாருன்ட்டு இருக்குதுங்க. இட் இஸ் நாட் அ சீக்ரெட் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ராஜ்யத்தை வந்து அவர் ஸ்தாபிக்கிறாரு இல்லைங்களா? அதுவும் வந்து அது ரகசியம் கிடையாதுங்க. இது வெளிப்படையா பண்ணக்கூடிய காரியம். இயேசு வந்துட்டாருனாக்கா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 11:15, ரெவல்யூஷன் சாப்டர் 11:15. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. பாத்தீங்களா? இது எப்பனாக்கா அவர் வந்த பின்பு. இப்ப வந்துட்டாருன்றாங்க. இன்னும் அந்த ராஜ்யம் நம்ம கையில வரல. நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்யல. இதெல்லாமே வந்து வெளிப்படையா நடக்கக்கூடிய காரியங்கள்ங்க. தானியேல் 7:14 வாசிங்க. தானியேல் சாப்டர் 7:14. எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் மொழிகளும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு ஆட்சி, மகிமை, ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. எப்ப கொடுக்கப்படும்? அவர் 2ஆம் வருகையில இல்லைங்களா? வந்துட்டாருன்னாக்கா ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கணும். எல்லா ஜாதிகளும் அவர் சேவித்து இருக்கணும். அது ஏன் நடக்கல? அது நடக்கலங்க. ஏன்னா இன்னும் ராஜா வரல இல்லைங்களா? வந்தா வெளிப்படையா அவர் வரணும். அப்பதான் வந்து ராஜா அவருக்கு கொடுக்கப்படும். எல்லா ஜனங்களும் ஜாதியாரும் அவரை வந்து சேவிப்பாங்க. நம்மளும் அவர் கூட நாங்க வெளிப்படுவோம். அவரு கூட ராஜபாரம் பண்ணக்கூடிய அந்த இதுங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ சபையில இருந்த இவங்க விசுவாசிகள் எல்லாருமே என்ன நம்பினாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வெளிப்படையாதான் வருவாருன்ட்டு. அவரோட வெளிப்படுதல் அவரோட 2ஆம் வருகைக்கு காத்துட்டு இருந்தாங்க. ரகசியமா வருவாங்கன்ட்டு யாருமே காத்துட்டு இருக்கல இல்லைங்களா? பவுல் கூட வந்து தீத்துக்கு எழுதும் போது என்ன சொல்றாருனாக்கா, Titus chapter 2:3, டைட்டஸ் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். சாரி. நம்முடைய மகத்தான தேவனும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான வெளிப்படுதலை எதிர்பார்த்திருக்கிறோம். பாத்தீங்களா? எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? மகிமையான வெளிப்படுதலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ரகசியமா வருவாருன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாருங்க. அந்த எதிர்பார்ப்பே அவங்க கிட்ட இல்ல. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா அவர் போதிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துலனா கூட பவுல் சொல்லியிருப்பாரு, ரகசியமா ஃபர்ஸ்ட் வருவாரு, அதுக்கப்புறம் தெரியற மாதிரி வருவாரு. அந்த மாதிரி எங்குமே சொல்லியே ஒரு இடத்துல கூட சொல்லுங்க. அவரு மகிமையா வருவாரு, நம்ம அவரை பார்ப்போம் தான் சொல்றாரு. அவரு
இப்ப பாருங்க 2 தீமோத்தேயு 4:1 படிக்கும்போது அவர் வெளிப்படும் போதும் அவருடைய ராஜ்யத்தின் போதும் ஜீவன் உள்ளவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையில். பாத்தீங்களா, அவர் வெளிப்படும் போது அவர் என்ன பண்ணுவாருங்க, நியாயம் தீர்ப்பு பண்ணும், அவருடைய ராஜ்யம் அப்பியர் ஆகணும். இது ரெண்டுமே வந்து ஒன்னா நடக்கக்கூடிய காரியம் தான். இது எதுவுமே வந்து சீக்ரெட் கிடையாதுங்க, இல்லைங்களா? இதுக்காக தான் அவங்க வந்து காத்துட்டு இருந்தது, ஆதி சபையில இருந்தாங்க எல்லாருமே, இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாக்கா இமிடியேட்டா இன்னொரு காரியமும் பண்றாரு. தூதர்களை அனுப்பி அவருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்றாருங்க, கூட்டி சேர்க்கிறாரு. அவருக்காக உயிரோட இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அவருக்காக காத்துட்டு இருக்கிறோம்னாக்கா உண்மையா இருந்தோம்னா நம்மள அவர் அண்டையில கூட்டி சேர்க்கிறாருங்க. இதுவும் நடக்கணுங்க. இதுவும் வந்து வெளிப்படையா நடக்கக்கூடிய காரியம்தான், ரகசியமா நடக்கிற காரியமே அல்ல. மத்தேயு 24:31. அவர் பெரிய எக்கால சத்தத்தோடு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இது ரகசியமா பண்ண முடியுங்களா? இது ரகசியமா பண்ணக்கூடிய காரியமே அல்லங்க. இது ரகசியமா பண்ணவே முடியாது. கண்டினியூ பண்ணுங்க. அவர்கள் வானத்தின் ஒரு எல்லையிலிருந்து மற்ற எல்லை வரைக்கும் 4 திசைகளில் இருந்தும் அவர் சேர்ந்தவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். பாருங்க, இங்க பாருங்க, கிளியரா இருக்குது. 4 திசை வரைக்கும் போயிட்டு அவருக்காக காத்து இருக்கிறவங்களை என்ன பண்ணாரு, கூட்டி சேர்ப்பாரு, இலெக்ட், இல்லைங்களா? இது ரகசியமா நடக்கக்கூடிய காரியமே அல்ல, இல்லைங்களா? வெளிப்படையா தான் நடந்தாங்க. 4 திசையும் போறாங்க, இல்லைங்களா? அவர் மகிமையோட வராரு, தேவ தூதரோட வராரு. இது எதுவுமே வந்து ரகசியமா நடக்கக்கூடிய காரியமே இல்லை. அடுத்து இன்னொரு அடையாளம் சொல்றாருங்க. அவரோட வருகை எப்படி இருக்கும்னாக்கா மின்னல் மாதிரி இருக்கும்ன்றாரு. மின்னல் கூட ரகசியமா வராதுங்க, எல்லாருக்கும் கண்ணு கூட தெரியற மாதிரி தான் வரணும், இல்லைங்களா? இதுவே வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணா மின்னல் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வரும், ரகசியமா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. லூக் சாப்டர் 17:24, லூக் 14:24. மின்னல் வானத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கம் வரை பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே அப்படியே. பாத்தீங்களா, அவரோட நாள்ல மனுஷகுமாரன் எப்படி இருப்பாருன்னு இருக்குதுங்க, மின்னலை போல இருப்பாருன்னு. மின்னல் எப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்குங்களா? கண்ணு கூசங்க நம்மளுக்கு அதை பார்க்கும் போது. அந்த மாதிரி அவரோட பிரகாசம் இருக்கும்னு தான் இருக்குது வசனம், இல்லைங்களா? ரகசியமா இருந்தா எப்படி மின்னல் மாதிரி இருக்க முடியுங்க? அதுவும் வாய்ப்பு இல்லை. மேத்யூ 24:27, மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படியே. மனுஷகுமாரோட வருகை அப்படித்தான் இருக்குன்றாருங்க. அவரோட வருகை இப்படிதான் இருக்குன்றாருங்க. ரகசியமா இருக்குதுன்னு எங்குமே சொல்ல கிடையாது. ஒரு இடத்துல கூட சொல்லுங்க மின்னல போல இருக்குன்னா அங்கவே நம்மளுக்கு கிளியரா தெரியுது, அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் நடக்க வேண்டும், இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது உலகத்தார் வந்து கண் கூட வந்து அதை பார்ப்பாங்க. யாருமே வந்து தெரியாம இருக்க முடியாதுங்க, இல்லைங்களா? யாரும் தூங்கிட்டு இருக்க முடியாது, அன்இன்ஃபார்ம்டா. அது வந்து ரகசியமா வந்துட்டு அப்படியே போற மாதிரி இருக்காதுங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 24:37-39. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும். இப்ப அவரோட வருகையில இப்படிதான் நடக்கும்ன்றாருங்க. இப்ப நோவாவோட காலத்துல மழை வந்துச்சு, இல்லைங்களா? எல்லாரும் வந்து மாண்டு போனாங்க. இது ரகசியமா நடந்துச்சுங்களா? ஜனங்க வந்து ரொம்ப அருவருப்பான பாவங்கள் பண்ணியிருந்தாருங்க, இல்லைங்களா? இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். இயேசு வருவாங்க, இல்லைங்களா? அழிவு இருக்கும். இது எப்படி ரகசியமா நடக்க முடியுங்க? நோவா காலத்துல நடந்த மாதிரி அவரோட வருகையில நடக்கும்ன்றாருங்க. ரகசியமா வந்து ஃபிளட் வரல, அது வெளியரங்கமா எல்லாருக்கும் வந்து ஆபத்து வந்துச்சு, பேராபத்து. இதே மாதிரிதான் வரும்ன்றாரு. கண்டினியூ பண்ணுங்க. ஜலப்பிரளயம் வந்து அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது வரை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவங்க அறிய மாட்டாங்க டேட்டு டைம் எல்லாம். சடன்லா அவர் வரும்போது பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஃபிளட் எப்போ வரும்னு அவங்களுக்கு தெரியல. டக்குன்னு வந்தவொடனே எல்லாரும் பாக்குறாங்க. அது ஒன்னும் ரகசியமா நடக்கல அந்த ஈவெண்ட், இல்லைங்களா? நோவா காலத்துல நடந்த மாதிரி நடக்கும்ன்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:3. இங்கேயும் பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:3. அவர்கள் சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று சொல்லும் போது கர்ப்பவதியான ஸ்திரீக்கு வேதனை வருகிறது போல திடீரென்று அழிவு அவர்கள் மேல் வரும். பாத்தீங்களா, அவங்க வந்து சேஃப்டி நினைச்சுன்னு இருப்பாங்க உலகத்தாரு. சடன்ல அது வரும், ஆனா தெரியாம வராதுங்க, ரகசியமா வராது. ரகசியமா வந்தா இந்த மாதிரி எல்லாம் அவங்க வேதனைப்பட வேண்டியது இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வரும், இல்லையா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசு என்ன சொல்றாருங்க, விழுத்திருந்து ஜெபம் பண்ணு, ஏன்னா ஆண்டவர் வர நேரம் எப்போன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்னங்க வாட்ச் அண்ட் ப்ரேன்னு தான் சொல்றாருங்க, இல்லைங்களா? காத்துருங்க, அந்த டைமுக்கு நீங்க என்னங்க காத்துருங்க, மன திரும்புங்க, இப்படிதான் வந்து போதிக்கிறாரு தவிர நான் ரகசியமா வருவேன் அப்படின்ட்டுலாம் சொல்லவே இல்லை. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. மேத்யூ 24:42. ஆகையால் விழித்திருங்கள், உங்கள் கர்த்தர் எந்த நேரத்தில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இப்ப விழுத்திருன்றாருங்க, இல்லைங்களா? ரகசியமா இருந்தா எதுக்கு விழுத்திருக்கணும்?
இழுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளிரங்கமா வர்றதுனாலதான் விழுத்துருன்றாருங்க. இப்போ அந்த 10 கனிகள் பாரபல் நம்ம பாக்குறோம். அதுல 5 பேர் விழுத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட போயிட்டாங்க இல்லைங்களா? ரகசியமா வந்தா எப்படி போக முடியும்? எப்படி தெரியுங்க? தெரியவே தெரியாது வந்தது. இப்போ அந்த 5 பேர், இன்னொரு 5 பேரு அவங்க போயிட்டீங்கன்னா தட்டுறாங்க கதவை. அப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுறாருங்க. இதுவும் ரகசியமா எப்படி நடக்குங்க? சில பேர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இது ரகசியமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க இல்லைங்களா? இது ஒரு ஃபில்ட்ரேஷன். இது வந்து வெளிரங்கமா தான் நடக்கணும் இல்லைங்களா? மார்க் 13:33. எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் அறிய அந்த மாட்டீர்கள். நேரம் தான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் வந்துட்ட பிறகு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியுங்க இல்லைங்களா? அதனாலதான் விழித்திருங்க எப்பவுமேன்றாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து வந்துட்டாக்கா இந்த உலகத்தோட முடிவு, ஒரு புது ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆவாங்க இல்லைங்களா? அப்படிதான் இந்த உலகம் எண்டாகணும், இயேசு கிறிஸ்து அவரோட ராஜபாரம் ஆரம்பிக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்காதுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ரகசியமா இருப்பது, இந்த உலகம் அப்படியே நான் பாவத்துல இருக்குது, ரெண்டுமே ஒன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வரணும், இந்த உலகம் முடியணும், புதிய ஒரு உலகம் வந்து அவர் வந்து ராஜ்யத்தை வந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ரெண்டுமே ஒரே சமயத்துல எப்படி நடக்குங்க? அது வாய்ப்பு இல்லை. ஒண்ணு முடியணும், இன்னொன்னு ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து பாக்குறோங்க. ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும்னாக்கா அது லாஜிக்கே கிடையாதுங்க. ஒண்ணு முடியணும், இன்னொரு ஆரம்பிக்கும். மேத்யூ 24:3. இவைகள் எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரெண்டு சொல்றாருங்க. உலகத்தின் முடிவு, அப்புறம் என்னங்க உமது வருகை, உலகத்தின் முடிவு. இது ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கக்கூடிய காரியம் தான். அதனால தான் அப்படி கேக்குறாங்க. உமது வருகையும் உலகத்தின் முடிவும் எப்ப நடக்கும்? ரெண்டுமே ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய காரியம் தான். அதனாலதான் அவங்க அப்படி கொஸ்டின் பண்றாங்களே இல்லைங்களா? ரெண்டுமே வேற வேற சமயத்துல நடக்குதுனாக்கா அப்படி கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு அடையாளங்கள் சொல்லிட்டே வராருங்க இல்லைங்களா? 2 Peter chapter 3:10, 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல அந்நாளில் வானங்கள் பெரும் சத்தத்தோட அழிந்து போகும். பாத்தீங்களா? இப்போ அழிந்து போகும்ன்றாருங்க. வானங்கள் அழிந்து போவோம்னாக்கா அது ரகசியமா நடக்குங்க இல்லைங்களா? அது ரகசியமா நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல இல்லைங்களா? அது வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடக்கக்கூடிய காரியம்தான். அது மட்டும் இல்லாம சபை வந்து மகிமைப்படணும் இல்லைங்களா? உலகத்துக்கு முன்பாக சபையை நாங்க மகிமைப்பட வேண்டும். இதுவும் வந்து வெளிரங்கமா நடக்கக்கூடிய காரியம் தான். இது ரகசியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்ப நடக்கும்னா இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவர் வந்து கொஞ்ச நேரம் ரகசியமா இருந்துட்டு அதுக்கப்புறம் சபையை வந்து மகிமைப்படுத்த மாட்டாரு. அவர் வந்து இம்மிடியேட்டா நடக்கக்கூடிய காரியம் தான். இது வந்து சைமல்டேனியஸா நடக்கணும். கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இது ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கக்கூடிய காரியம் தான். இது அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் ரகசியமா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மள மகிமைப்படுத்துவாருன்ட்டு இல்லை இல்லைங்களா? ரெண்டுமே ஒரே டைம்ல அவர் வரணும், அதுக்கப்புறம் நம்மள மகிமைப்படுத்தணும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கணும் இல்லையா? 2 தெசலோனிக்கர் 1:10. அவர் தம்முடைய பரிசுத்தர்களில் மகிமைப்படும்படியாக அந்த நாளிலே வருவார். எதுக்காக வராரு? பரிசுத்தரிலே அவர் வந்து மகிமைப்பட வேண்டும் இல்லைங்களா? இப்ப பரிசுத்தர் யாருன்னே உலகத்துக்கு தெரியல, ஆனா வந்துட்டாருன்றாங்க. எப்படிங்க? அது நம்புற மாதிரியே இல்லை, ஒரு லாஜிக்கே இல்லைங்க. அவர் வரணும், பரிசுத்தர்ல அவர் மகிமைப்பட வேண்டும். இது ரெண்டுமே என்னங்க சைமல்டேனியஸா நடக்க வேண்டிய காரியம். இப்படிதாங்க வசனம் இருக்குது இல்லைங்களா? இப்போ அவர் திருடன் போல வருவாருன்ட்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து மேஜரான ஒரு அடையாளமா அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்லைங்களா? இது பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க இல்லைங்களா? என்ன சொல்றாருங்க? 1 தெசலோனிக்கர் 5:2 படிங்க. 1 Thessalonians chapter 5:2 இல்லைங்களா? இல்லைங்க, அந்த வசனம் இரவிலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருட வர விதமாக வரவன்ட்டு இருக்கு இல்லையா? அது படிங்க சிஸ்டர். அந்த வசனம் 1 Thessalonians chapter 5:2. திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தை கிளீனா படிச்சா கர்த்தர் திருடன் போல வருவாருன்ட்டா இருக்குதுங்க. கர்த்தருடைய நாள் தான் வந்து திருடனை போல வரன்னு இருக்குது. கர்த்தர் திருடனை போல வருவாருன்ட்டு இல்ல. படிங்க சிஸ்டர் திருப்பி. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃபரெண்ட் இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் திருடன் போல வருவாருன்னாக்கா அதுக்கு வேற அர்த்தம். கர்த்தருடைய நாள் தான் வந்து திருடன் வர மாதிரி வரும் இல்லைங்களா? இதை வந்து அவங்க தப்பா எடுத்துக்கிறாருங்க. அப்படி அவர் திருடனை போல வர மாதிரி இருந்தா வெளிப்படுத்தல் 1:7 படிங்க. இது எப்படி நடக்கும்? இதோ அவர் மேகங்களோட வருகிறார், ஒவ்வொரு கண்ணும் அவரை காணும். இங்கே கான்ட்ராடிக்ஷன் ஆகுது இல்லையா?
அவர் திடீர்னு போல வருதா, இப்போ எல்லா கண்ணும் காணுன்னு சொல்றது பொய் ஆயிடும் இல்லைங்களா? அது அப்படி இல்லைங்க. சோ அந்த 4 தான் வந்து திடீர்னு போல வரும். இயேசு திடீர்னு போல வருது இல்ல இல்லைங்களா? ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா அந்த நாள் வருதுனால அப்படி சொல்றாருங்க. எல்லா கண்ணும் காணுன்றதுதான் கரெக்டான இதுங்க இல்லைங்களா? அதே 1 தெசலோனிக்கர் 5:4 படிக்கும்போது இங்க வந்து சகோதரரே, ஆஹ் அந்த நாள் ஆஹ் உங்களை திருடனைப் போல பிடிக்கும்படி ஆஹ் நீங்கள் இருளில் இல்லை. அந்த நாள் நம்மளுக்கு வந்து திடீர்னு போல இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்காக காத்துட்டு இருக்கிறோங்க. யாரு வந்து அதுக்காக ஆயத்தமா இல்லையோ அவங்களுக்கு தான் அது பயங்கரமான நாளா இருக்கும். இப்போ நம்ம காத்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த நாள் நம்மளுக்கு திடீர்னு போல இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரெடி ஆகிறோம் எதுக்குன்னு ஆகணும் இல்லைங்களா? இதுதான் வந்து கரெக்டான அர்த்தங்க. ஓகே, சோ இப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்து வருவாரு, ரகசியமா வருவாருன்ட்டு வசனம் இல்லைங்க இல்லைங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.